ஒரு தேவன் கடல் மேல் நடந்து வந்து அந்த படகில் ஏறுகிறாரேன்னு சொல்லி அந்த பயத்தில் அவர்கள் அமர்ந்து போனார்கள். உடனே இயேசு அவர்களை பார்த்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். உடனே பேதுரு கடலில் இயேசுவை பார்த்தவுடன் பேதுரு வந்து கடலில் குதிக்கிறார். நீர் தான் இயேசு கடலில் நடந்து வருகிறதை பார்த்து பேதுருவுக்கு நானும் கடலில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்பொழுது இயேசு கட்டளையிட்டு சொல்லுகிறார், இயேசு பேதுருவை நோக்கி வா என்று கூப்பிடுகிறார். உடனே பேதுரு கடலில் இயேசுவோடு கூட நடக்கிறார். டக்குன்னு அந்த நேரத்தில் பேதுரு அந்த கடலில் இயேசுவை கூட நடக்கிறான். அப்பொழுது உலகத்தை அந்த காற்றும் கடலும் பயங்கரமாக இருந்தோன்னே பேதுரு பயந்து கடலுக்குள்ளால் அமிழ்ந்து போகிறார். உடனே இயேசு கையை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுரு நடந்தவுடனே கடல் மேல் நடக்கிறான். பேதுரு இயேசுவை பார்த்த உடனே டக்குன்னு அமிழ்ந்து போகிறான். உலகத்தை பார்த்து இயேசு கை விடுத்து தூக்குறார். ஏன் சந்தேகப்பட்டாய்? நாமும் கூட பல வேளைகள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை நாம் விசுவாசித்தால் கூட சில வேளைகள் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இருந்தாலும் நம்ம சந்தேகப்படக்கூடாது. தாமதமாக இருந்தாலும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இந்த காரியத்தில் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் அவர் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மோடு இருக்கும்போது நாம் ஆபத்து வந்தாலும் அவைகளெல்லாம் கடல் அலை அமைதியாக இருக்க போல ஆகும். நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் புயல் போல வந்தாலும் திடீரென்று ஆண்டவர் நோக்கி கேட்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் அமைதலாக போடும். நம்முடைய அலை போல மோதுகின்ற பிரச்சனைகள் டக்குன்னு அமைதலாக போகும். நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான புயல் போராட்டங்கள் வந்து இனி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கும்போது இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ?
இப்போதிவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும், இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும், இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். சிற்சீல வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்ட இழுப்பவரும். ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும். உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அல்லேலூயா. ஆர்சி பைபிள் எபிரேயர் 10:26-30. உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு பாவம், எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டரிக்கும் கடவுளவு சீற்றமே எஞ்சி இருக்கும். மோசையின் சட்டத்தை புறக்கணித்தவர் இரக்கம் பெறாமல் 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி சாக வேண்டி இருந்தது. அப்படி என்றால் கடவுளுடைய மகனையே காலால் மிதித்தவர் தம்மை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின்படி இரத்தத்தையே தீட்டு என்று கருதியவர், அருள் தரும் ஆவியானவரை பழித்துரைத்தவர் எத்துணை கொடிய தண்டனை பெற வேண்டியவர் என்பதை எண்ணி பாருங்கள். பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்கு உரியன என்று ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது இது எதுக்கு அர்த்தமாக அமைதுன்னு என்ன, அதுக்கு உதாரணம் நானாக தான் சொல்ல முடியும். ஏன்ட்டா இந்த விஷயத்தில் நான் ஆண்டவரை அறிஞ்சே 16 வருஷம்தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நான் அது வரைக்கும் கூட நான் பாவங்கள் பெரிய அளவு செய்யலை. சின்ன சின்ன பாவங்கள், களவு, இந்த சக்கை மாங்காய் இது களவாண்டுக்கிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை அறிஞ்சு பைபிளை எல்லாம் படித்து இந்த வழிக்கு கிறிஸ்தவ ஒரு வழிக்கு வந்த பிறகு பெரிய பாவம் செய்து அப்படி செய்தாச்சுன்னா அதுக்கு தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது அனுபவத்தில் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அதை அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு விசுவாசியாட்ட ஆகிறதுக்கு முன்னாடி கூட தண்டனை கிடைக்கல, பெரிய காயங்கள்னு சொல்ல முடியாது. இந்த இதில் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிஞ்ச பிறகு கிடைச்ச பலன் ரொம்ப அதிகமாக கிடச்சி. வாழ்க்கையில் நல்லா ஆக்குனதே அவர் தான். அவர் வழியை தாண்டி போனால் தப்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியார், உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே பாவத்தில் நிலைத்திருந்தான். உண்மைன்னு எழுதி யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவரை அறிஞ்ச பிறகு திரும்பவும் பாவத்தில் பெய்யாச்சுன்னு என்ன செய்ய? இனி நமக்கு வேறு பாவம் போக்கும் எந்த பலியும் இராது. மாறாக அச்சத்தோடு எதிர்பார்க்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டறியும் கடவுளின் சீற்றமே எஞ்சி இருக்கும். அந்த சட்டத்தை சுட்டரிக்கிறதுக்கு சாத்தானுக்கு வேண்டி வச்சிருக்கிறது.
உண்மையே எல்லாம் செய்துக்கிட்டு ஆண்டவருடைய வழியில் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய நம்ம அந்த வழியை தவறி போனால் அந்த தண்டனை சாத்தானுக்குன்னு வச்சிருக்கிறத வாங்கி நம்ம தலைக்கு மேலே நம்மளே வாரி போட்டு கழியும். அதைத்தான் எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கார். புதுசாக நான் எதுவும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே அவர் சொன்னதான். இங்கே வந்துக்கிட்டு வழி தவறி போகிறவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது. அதுபோல் மோசேயின் சட்டப்படி புறக்கணித்தவர் 2 இரக்கம் பெறாமல் 2 அல்லது 3 சாட்சி வாக்குமூலம் சாக வேண்டி இருந்தது. இப்படி போகிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சாவில் தான் முடியும். மற்ற அடி விழாது, இடி தான் விழாம். அப்படி என்றால் கடவுளுடைய மகனையே காலால் மிதித்தவர், தம்மை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கை இரத்தத்தை தீட்டு என்று கருதியவர், இதையெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியை புறக்கணிச்சா எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அருள் தரும் ஆவியானவரையே பழித்துறதை எத்தனை கொடிய தண்டனையை பெற வேண்டியவர் என்பதை எண்ணி பாருங்கள். அப்படி பின்வாங்கி ஆண்டவரை அறிஞ்சிட்டு பின்வாங்கி போனால் தண்டனை தராமல் வேறு என்ன கிடைக்கும்? அதை யோசித்து நாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழலாம். ஆண்டவரை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆண்டவர் பழி வாங்க மாட்டார், என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு. ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்ச நேரத்தில் 2 பாவிகளையும் வலப்புறமும் இடதுபுறமும் அரைஞ்சி விட்டுருந்தாங்க. அப்போ ஒரு நல்ல கள்ளம் என்ன செய்தான்? நம்ம செய்தது தவறு என்று உணர்ந்து தன்னுடைய நம்ம தண்டிக்கப்படுவது முறையே என்று தன்னையே அறிக்கையிட்டு கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டான். அதனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்று என் பேரின்ப வீட்டில் நீ இருப்பாய் என்று மிக உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்று. அவன் ஆண்டவரை பற்றி அறிகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கு ஆண்டவரை பார்த்துக்கிட்டே அந்த மனம் திரும்பினா அவன் பாவத்தை அறிக்கையிட்டதுனால மன்னிப்பு பெற்றான், வாழ்வு பெற்றான். நம்ம அறிஞ்சிக்கிட்டும் பாவத்திலேயே நெளிச்சிக்கிட்டு இருக்கோம், உண்மை பேசியது கிடையாது, பொய்யே அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வாரம் உண்மையாட்டுக்கு இருக்கிறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு தான் அதைத்தான் சொல்கிறார், பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்று ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பளிப்பார்ன்னு. இங்குள்ளவங்க நிறைய பேர் அடிக்கடி சொல்கிற எல்லா இடங்கள்லையும் நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், என்னுடைய பாவத்தை ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாருன்னு. அப்படி தீர்த்துட்டாருன்னு என்ன நம்ம இன்னைக்கு பாவம் செய்கிறோம், இதை பற்றி அவர் தீர்த்தாச்சுன்னு என்ன நமக்கு அப்போ மன்னிப்பு கிடைக்கணும் இல்லை? என்னத்துக்கு திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில் சுமையை அனுபவிக்கும், வேதனையை அனுபவிக்கும்? யோசித்து பார்க்கணும். அதான் அவர் சொன்னார், பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்று ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பு அளிப்பார். அதை உணர்ந்து கொள்ளணும். கடவுளுக்கு அஞ்சி கடவுளுக்கு பரிசுத்தமாக வாழணும். அதைத்தான் யாக்கோபு 4:27 சொல்லப்படுது, கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகியை எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போகும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவாரன். நம்ம இதுலண்டு சாத்தானுக்கு நமக்கு நோய் வருது, உடம்பு நோவுது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டு விலகி பெய்யாச்சுன்னு நமக்கு சோதனை தான். கிறிஸ்தவ வாழ்வுங்கிறதே சோதனை. அதான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, இங்கே வந்தாச்சுன்னு என்ன இன்பம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. முதல்ல ஆண்டவருடைய இடத்துல அவரை தேடி அவர் காலடியில் வரணும். அது கழிஞ்சு அவரை வார்த்தையை கேட்கணும். அது கழிஞ்சிட்டு பரிசுத்தமாக இருக்கணும். அவருடைய கட்டளைகளின்படி நடக்கணும். அது கழிஞ்சு தான் உங்களை இந்த தங்கத்தை தீயில இட்டு புடம்போடியது போல் போட்டு தான் எடுத்து கடைசியில் உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் வேதனை துன்பத்தை எல்லாம் அனுபவிக்கணும். அதுதான் அவருடைய விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி பொய்யாச்சுன்னு என்ன தண்டனை தான் கிடைக்கும். அதுக்கு அந்த பாவத்தை எல்லாம் தாங்கி அழகைக்கு எதிராக ஆண்டவரையே விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்கும். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படி நான் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதிசயங்கிறது நம்ம இங்கே எல்லாருமே வந்து இன்னைக்கு சேர்ந்து இந்த இடத்துல ஆண்டவருடைய இடத்துல ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். நம்ம உடல் சுகத்தோடு வந்து இருக்கிறோம், அதுவே ஒரு அதிசயம்தான். நமக்கு சாப்பாடு குறைவு எதுவுமே இல்லாத நம்ம பிள்ளைகள், குடும்பங்கள், காரியங்கள், போக்குவரத்தில் எல்லாம் ஆவியானவர் நம்ம கூட இருந்து வழி நடந்து கொண்டிருக்கார். இதுவே பெரிய ஒரு அதிசயம்தான். இதுக்கே நம்ம ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏசாயா 55:10 சொல்லுது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளையை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை.
அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அதை நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். இங்கே வந்து ஜீவ ஒளியில் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்வுக்கான வார்த்தைகள். ஒன்றுமே சும்மா சொல்லலை. ஆண்டவருடைய வார்த்தை வந்து இந்த உலகுக்கு எதற்கு அனுப்பப்பட்டது? அவருடைய இந்த உலகத்திலேயே வந்து தம் சொந்த மகனையே நம்ம செய்த பாவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்த மாசில்லா இரத்த பழியோ மாசில்லாத ஒரு கரைபடாத ஆட்டுக்குட்டி. அதையே கரைப்பட்டு அதை இவ்வளவு நம்ம இந்த உயிர்ப்பு பெருவிழா இதை தாண்டி வாரதே நம்ம ஒரு மன மாற்றத்தின் காலத்திற்கான ஒரு அழைப்பு. நம்முடைய அவர் இந்த சிலுவையை சுமந்து நம்ம மனம் மாறி வாழ்வு பெற வேண்டும். ஆண்டவருடைய நம்ம இந்த உடல் வந்து இந்த மண்ணில் அழிஞ்சு போகும், ஆனால் நம்முடைய ஆன்மா வந்து அவருடைய மடியில் வாழணுங்கிறது அவருடைய விருப்பம். அதற்காக நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தணும். அதுபோல் அவர் இங்கே பாஸ்டர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றுமே உண்மை. எங்கண்டு எதுவுமே ஆண்டவர்னா எதுக்கு அனுப்புகிறார்? அந்த வார்த்தை நிலத்தில் விழுந்து விதை வந்து நிலத்தில் விழுந்து எப்படி விளைஞ்சி விதைக்கிறவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு நம்மளுக்கெல்லாம் உணவையும் கொடுக்காமலா திரும்பி பெய்யாச்சுன்னு நினைஞ்ச கிடக்கிறவங்க அத்தனை பேரும் சாக வேண்டியதான். அது எப்படி இங்கே விளைஞ்சி நம்மளுக்கெல்லாம் உணவாக செயல்படுதோ அதன்படி நடக்கிறவர்கள் என்னைக்குமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். எப்போதுமே இங்கே வாரம் எல்லா கவலைகளையும் மறந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வாக்குவோம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஆமீன். நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே